அண்ணே வாங்க, நீ சாப்பிடலாம். பறக்காத. இல்லம்மா, கொஞ்சம் லேட் ஆகட்டுமா? சூடு ஆறக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வாங்க. இல்ல, வகுறு ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். சரி. ஏண்டா சாப்பாடு சூடா இருக்கும் போதே சாப்பிடலாம்ல, பசி வயிறு புடுங்குதுடா. டேய், இப்பெல்லாம் பரிமாறி யாரா சாப்பிடுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னு வச்சுக்க. இவங்க அக்கா நர்மதா, தங்கச்சி மல்லிகா 2 பேரும் பரிமாறுவாளுங்க. 2 பேரும் பரிமாறி சாப்பிட்டேன்னா சைடிஸே தேவையில்லை. ஏன்னா 2 பேரும் பாக்குறதுக்கு இதெல்லாம் சரிதான். போ, சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்துக்க. அவங்க சொல்றாங்களே 2 பொண்ணுங்க, அவங்களுக்காக தான் மெஸ்ஸுக்கு கூட்டமே வருது. அந்த கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. யார் போட்டது? இப்ப வந்து போனாலே கருப்பா ஒரு பொண்ணு, அவதான் போட்டா. அவ பேர் மீனா. நல்லா வரைவா, நல்ல கோலம் போடுவா. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த பக்கத்து தெருல இருக்காங்க ரமேஷ், அவன் என்னையே பாத்துட்டு நிப்பான். அசடு வழியது தாங்காதுப்பா. நர்மதா, நான் சொல்லல 2 பொண்ணுங்க, நர்மதா மல்லிகா. இவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வர போறாங்க. அப்படியா? சரி சரி, எங்களுக்காக நிறைய பேர் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க, நாங்க வரோம். ஆமா ஆமா, அங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. போங்க போங்க. வரோம். நான் சொல்லல. ஏமா, இவங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வர. அப்படியா? என் பேரு மீனா, இங்க மெஸ் நடத்திட்டு இருக்கோம். சொன்னாங்க. நீங்க என்னைக்கு வரேன்னு சொல்லுங்க, நானே வீட்டெல்லாம் கழுவி கோலம் எல்லாம் போட்டுருக்கேன். நீ இப்படி பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு வரத பத்தி இனிமேதான் நாங்க முடிவெடுக்கணும். நீங்க இங்கே வந்துருங்கக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்றோம்மா. சரி வரேன், நீ போ. இதான் அந்த வீட்டோட ஜாகிரபி. அங்கே ஒரு மெஸ்ஸு, ஒரு அம்மா 3 பொண்ணுங்க. இங்கே இவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பசங்க. இது ஹவுஸ் ஓனர், தாத்தா பாட்டி வீடு. இந்த வீட்டுக்கு நீங்கள் குடி வர போகிறீங்க. மேலே வந்து இங்கே ஒருத்தர் டீ கடை வச்சுருக்கார், அவரும் அவங்க சம்சாரமாக. 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ வெளியூர் போயிருக்காங்க. சரி, வீடு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இந்த வாடகை அட்வான்ஸ் இதெல்லாம் பேசி நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல வீட்டு ஓனரை பார்க்க வேண்டாமா? ஐயோ, பால் காய்ச்சற வரைக்கும் அவங்கள பார்க்காம இருக்க தான் நல்லது. ஆமா ஆமா, அவர் சொல்றதா கரெக்ட். வீடு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன சரோ? அப்புறம் என்ன, எல்லாத்தையும் நான் பார்த்து பேசி முடிச்சிடறேன், நீங்க கிளம்புங்க. போறாங்க. போயிட்டு வாங்க. வரங்க. வாங்க. ராதா, ராதா. ஏய், எங்க வந்த? என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க அண்ணன் என்னடானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்களை துருப்பா நினைச்சு நடு வீட்டுல வச்சு எங்களை விரட்டிட்டு போனா. அன்னைக்கு எங்க எல்லாரும் முன்னாடி உன்னை தரன்னு உங்க வீட்டுக்கு இழுத்துட்டு போனானே. அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? அம்மா, நிர்மலா பாவம், பெரியவங்க உங்க சண்டையில அவ என்னமா பண்ணுவா? ஏய், நீ சும்மாரு. இவங்க அண்ணனால உங்க அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இவங்க அண்ணன் மாடிக்கு ஊர் புற உங்க அப்பாவை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா. இவ கூட உனக்கு சிநேகிதமா? தொலைச்சு போடுவேன். அம்மா, நிர்மலா பாவமா. ஏய், இனிமே இதுல எல்லாம் தலையிடாத. நீ அவ கூட சிநேகிதமா இருக்கணும்னா நீ அவ கூட போய் அவ வீட்லயே இருந்துக்கோ போ. நீ ஏண்டி இங்க வந்து அழற? நீ மான ரோஷம் உள்ளவளா இருந்தா இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத. நாங்க உன்ன தரம் கட்டு போயில்லடி. உங்க அண்ணா மாதிரி வேலைக்கார பையங்க எல்லாம் வாய்க்கு வந்து அப்படி பேசுறதுக்கு போடி வழியே போ.